மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஸோ போன வாரம் எப்படி மார்க்கெட் இருந்தது, இனி வரப்போகிற வாரத்தில் எப்படி மார்க்கெட் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்ன சொல்ல, போன வாரத்தினுடைய மார்க்கெட் 3ஆம் தேதி அப்படின்னா இந்த 7ஆம் தேதி வரைக்கும் அப்படி கணக்கு வச்சுங்க. ஸோ 3 ஓகேங்களா. ஸோ இங்கே ஸோ 3லேருந்து 7 மண்டேலேருந்து கணக்கு எப்படி இருக்குது. ஸோ அதுக்கு முன் வாரம் தான் ரொம்ப ஏறி இருந்தது, அதுக்கப்புறம் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 24,500 700 அந்த மாதிரி போகணும்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐடி ஸ்டாக்ஸு கொஞ்சம் கை கொடுக்கும். ஐடி ஸ்டாக்ஸு, ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா அண்டு எஃப்ஐஐ சென்டிமெண்ட்டு இவங்க எல்லாம் கை கொடுத்தா ஒரு 24,700க்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் பண்ணியிருக்குது, ட்ராக் பண்ணிக்கு இழுத்து விட்ருக்கு. ஸோ எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் ஒரு 2 நாள் விற்றுருக்காங்க, மீதி நாள்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் இவங்க 2,400க்கு இங்கே 4ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க 2,400 கோடி. ப்ளஸ் இங்கே 4,000 கோடிக்கு நம்ம ஆளுங்க வாங்கி வச்சுருக்குறாங்க 6ஆம் தேதி. ஸோ நம்ம ஆளுங்க எப்போல்லாம் அதிகமாக வாங்குறாங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம எப்போ விற்றுருக்குறோமோ அவள் பார்த்தோன்னா அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இப்போது 480 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க, நம்ம ஒரு 235. ஆக மொத்தம் 2 பேருமே வாங்கியிருக்கிறோம். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது பொறுத்தது மேலே போகும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கு அண்டு நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து தொட்டுட்டு போயிருக்குது. ஸோ 1 முறை 2 முறை 3 முறை திரும்ப 4ஆவது முறை வரணுன்னா இங்கே வந்து மறுபடியும் இப்படி ஜம்ப் அடிக்கணும், இல்லையா இங்கேருந்து ஜம்ப் அடித்து போயிடணும். 25-25க்கு வந்து போகணும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகிருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா யார் பையர்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க வாங்கணும்னு போயிருக்காங்க. அது செல்லர்ஸ் வந்து இழுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல. திரும்பவும் ட்ரை பண்ணாங்க, முடியல. திரும்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே பையர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இது டேயில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிஃப்டியினுடைய 4 ஹவர்ஸில் நம்ம போய் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா 24,700 வரைக்கும் போனது. இங்கே ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்திருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மண்டே நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மேலே ஏறணும். ஏன்னா எந்த விதமான பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ட்ராயிங்கை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ போன வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி நடந்திருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ நாம் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் திரும்ப இருக்குது. நாமளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் பையர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே செல்லர்ஸ் வந்தாங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணேன், திரும்ப கொஞ்சம் பை பண்ணாங்க, திரும்ப செல்லர்ஸு, திரும்ப பையிங் போய் ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்தாங்க. இப்போ கொஞ்சம் இங்கே பையிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே செல்லர்ஸு ஃபுல்லாக, திரும்ப பையர்ஸு, கொஞ்சம் செல்லர்ஸ், இங்கேயே மாற்றி இப்படியே போயிட்டு இருந்தது. பட் எப்படி பார்த்தாலும் கீழே வந்திருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல் செல்லர்ஸ், இங்கே செல்லர்ஸ், இங்கே செல்லர்ஸ். ஸோ இதிலேருந்து இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி, இதுலேருந்து இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி, இதுலேருந்து இது பார்க்கும்போது ஒரே ஒரு கேண்டில் தான். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யார் இங்கே டாமினேட் வந்துட்டாங்க, பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்போது நாம் பார்க்குற இது பிரகாரம் நம்ம சார்ட்டு பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதிலிருந்து அவங்க மேலே போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ மண்டே நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் பார்க்கும். ஓகேங்களா. ஸோ அப்படியே இல்லைனாலும் இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து இது பண்ணி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 1 ஹவர் சார்ட்டை போய் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கு,
இந்த இது கிராஸ் பண்ணல. ஸோ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே பையர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து பண்ணி ஃபுல் ஃப்ளட்ஜில் ஒரே சார்ட்டில் ஒரே ஒரு இதில் அந்த பாரில் கூட்டு போயிட்டுருக்காங்க. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இறங்குச்சு. மறுபடியும் ஃபுல்லாக வர முடியல. திரும்ப 2 பார் போட்டு வாங்கியிருக்காங்க. திரும்ப இதுக்கு மேலே போக முடியாமல் இங்கே இருக்குது. பட் இதை கட் பண்ணலை. இதை கட் பண்ணாத வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் இங்கே வராது. ஸோ இதை கட் பண்ணி ஃபுல்லாக முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது இங்கே வரும். ஸோ அதனால் இங்கே போயிட்டு திரும்பிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ 1 முறை ஆச்சு, 2 முறை, 3 முறை ஆச்சு, 4வது முறை ஜம்ப் பண்ணி போகணும் மேலே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக்கினுடைய மார்க்கெட் நிலவரம். ஓகே. அண்டு பேங்க் ஓகே. ஸோ போன வாரத்தில் உங்களுக்கு எவ்வளோ இடத்துல வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதை கட் பண்ணவே இல்லை. நம்ம இங்கே வாங்கியிருந்தோம்னா மேலே போகணும்னு சொல்லுவோம். பட் அது 3 மணிக்கு மேலே முடிஞ்சிட்ருக்கோம். கரெக்டுங்களா? 3:10க்கு. அதனால் இங்கே வாங்க முடியாது. பட் மறுநாள் பார்த்திங்கன்னா அது டாப்பில் தான் போச்சு. ஓகே. ஸோ அங்கேருந்து மறுபடியும் இப்படியே இறங்குனது. ஸோ இந்த இடத்துல வந்து வாங்க சொல்லியிருப்போம். பட் இங்கே வந்து உங்களுக்கு கீழே போய் கேண்டில் முடிஞ்சால் நம்ம வெளியே வந்துடணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. வந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் நஷ்டத்தோடு போயிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னு சொல்லுங்கள், போன மாதிரி போய் திரும்ப வந்துடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து கேண்டில் வெளியே முடிஞ்சால் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இங்கேருந்து ஒரு டேர்ன் அடித்தோடனே இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க ஒன்று. திரும்ப இங்கெல்லாம் நடுவில் நம்ம வாங்க மாட்டோம், இந்த இடத்துல வாங்குவோம். ஸோ இந்த இடத்துல வாங்கியிருந்தாலும் இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே. இது எக்ஸ்பர்ட் ஆன பிறகு தான் நீங்கள் இந்த இடத்துலலாம் வாங்கிறது பார்க்கணும். பட் நாமளை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான். ஓகே. ஸோ அந்த மார்க்கெட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே திரும்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திரும்ப வெளியே வந்துருக்குது. ஸோ படிக்கட்டு கிராஸ் பண்ணல. இங்கே இது கிராஸ் பண்ணல, இது கிராஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவே போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஸோ இந்த ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் 24,500 அப்படின்னு இதை தொட்டுட்டு போனனாலும் இந்த லைனில் போய்ட்டும் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி போனோன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் அப்படியே விடுங்க மறுநாளைக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஸோ இதுதான் நிஃப்டியினுடைய இது. பேங்க் நிஃப்டி அதுவும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போன தடவை ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறின மாதிரி ஏறி அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் அதுக்கப்புறம் எல்லாமே கீழே இறங்கின்னு வந்தது. ஸோ இப்படி இறங்கின்னு வர்றது பார்த்திங்கன்னா ஃபுல் பையர்ஸ், கொஞ்சம் செல்லர்ஸ், திரும்ப பையர்ஸ், திரும்ப செல்லர்ஸ், திரும்ப பையர்ஸ், ஃபுல் ஃப்ளட்ஜில் கொஞ்சம் தான் மறுபடியும் செல்லர்ஸ், திரும்ப யாருமே இந்த கேண்டிலை இவங்க கிராஸ் பண்ணி கீழே வர முடியல. இந்த கேண்டில் கிராஸ் பண்ணி கீழே வரல, இது வரல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஸோ ஹையர் ஹை தான் வச்சு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் கட் பண்ணல இதை. ஓகேங்களா? ஸோ போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ரீச் பண்ணணும்னா இங்கே போகணும். 58, 88, அதுக்கப்புறம் 58. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிலவரம். அப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸு கொஞ்சம் பூம் ஆகிறதால கொஞ்சம் மேலே போகும். ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதிகமாச்சுன்னா இம்போர்ட் வந்து நம்ம பண்ணுறதால கொஞ்சம் பிரச்சனை வரும். ஓகே. ஸோ ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸு டிக்ளைன் பண்ணி விட்டுச்சு போன வாரம் ஃபுல்லாக. ஓகே. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா ஸ்டாக்ஸ் வழியாக போவோம். ஓகே. ஸ்டாக்ஸ் இப்போ எது எடுத்தோன்னா ஓகே டாடா டெக்னாலஜிஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். டாடா டெக்னாலஜிஸ் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறிட்டுருக்கு. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஏறின பிறகு சொல்கிறது வந்து யூஸ் கிடையாது. இப்போ நீங்கள் இது ஏறின பிறகு நீங்கள் இதுக்கப்புறம் இது சொன்ன பிறகு நீங்கள் இதை போய் வாங்குவீங்களா? வேஸ்ட். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இருக்குங்க மார்க்கெட்டுக்கு நேராக போய் இங்கே போய் வாங்குவாங்க. உடனே என்ன நடக்கும்? நம்மளுடைய பழைய வீடியோ எடுத்து போய் பாருங்கள். பெரிய கேண்டில் வந்தால் வாங்கக்கூடாது, டக்குன்னு ரிவர்ஸ் அடிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் பெருசாக வந்தோன்னே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. கிடையவே கிடையாது. ஸோ அது மறுபடியும் ரிவர்ஸ் அடித்து வந்து தான் போகும். அதனால் நம்ம இது மார்க்கெட்டு இப்போ ஏறி இருக்குது டாடா டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க.
எஸ்பிஐ, எல்ஐசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்கே பாருங்கள் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறுறத போயிட்டு ஏறின பிறகு வந்து நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து பிடிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ், எஸ்பிஐ, எல்ஐசி, ஹீரோ மோட்டார் காப்பு அண்ட் பிரிட்டானியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இதை வாங்கலாமா வேணாவா அப்படின்ற லெவலில் அதை சொன்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஜிகே எனர்ஜி அந்த லெவலில் நம்ம போய் அனலைஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஜிகே அனலைஸ் எனர்ஜி. ஸோ இதனுடைய இது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது மேலே போயிருக்கு, இதை கட் பண்ணல. ஸோ இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணி கீழே வந்துருக்குது. கரெக்டுங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது இப்போ இதனுடைய நிலைமை என்னன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப போகும்போது வேணால் நீங்கள் வாங்கி ஷார்ட் டைம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்திருக்கு. அடுத்தது இங்கே 163, நெக்ஸ்ட்டு 171. ஸோ இந்த மாதிரி தான் அது மேலே போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். இந்த கேண்டலை கட் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதை கட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வாங்க முடியும். ஜிகே எனர்ஜி, எலக்ட்ரானிக் ஸ்மார்ட், பவரிக்கா, ஸ்மார்ட், எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா, இது கூட பாருங்கள் இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு. இப்போ இதை போய் நம்ம போய் வாங்கன்னு சொன்னோன்னா என்ன, ரிவர்ஸ் அடித்து கீழே வரும். ஐயோ நீ சொன்னியே அப்படின்னு வாங்கணும்னு சொல்லிட்டு கதை தேவையில்லாத ஆணி. ஓகேங்களா. இது வந்து இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா, இப்போ இங்கே வாங்கினவங்க இருப்பாங்கள்ல, எப்படி அப்படியே வச்சிட்ருப்பாங்களா, அப்படியே திரும்ப வரும். அதனால் கொஞ்சம் பார்க்கணும். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், ஓகே, ஆல்ரெடி செக்ஸ் சாஃப்ட் இது போகும். செக்ஸ் சாஃப்ட் லிமிட்டெட். ஸோ இதனுடைய நிலவரம் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் வந்து ரொம்ப ஓகே குவார்ட்டர்லி ரிசல்ட் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் சொல்லிட்டோம், நம்ம வந்து ட்ரெண்டு பிரகாரம் போவோம். ஓகேங்களா. இந்த ட்ரெண்டில் இப்போ இந்த இடத்துல வந்துருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்த உடனே வாங்கியிருந்தால் இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்கிறோம். பட் இதை கட் பண்ணி இது போகலை, அவ்வளோ ஸ்ட்ராங் வரல இன்னும். பட் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து இறக்கியிருக்கிறாங்க. இப்போ இங்கே இறக்கினவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பையர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போனதை திரும்ப ரிவர்ஸ் அடித்து வந்து இருக்குது. இப்போ இங்கேருந்து அது கட் பண்ணக்கூடாது. இதை வேல்யூ இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு இட் வில் கோ டு த 138 தான் போகும். பட் இங்கே நீங்கள் கட் பண்ணாமல் இது வாங்கினீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இட் வில் கோ டு 179, 188, நெக்ஸ்ட்டு 200. ஸோ இந்த 200ல் போய் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி கீழே வந்துருக்குது, பார்த்துருப்பீங்க இங்கே. ஸோ அடுத்த இது டார்கெட் வந்து 221 இந்த இடத்துக்கு போகும். ஸோ நீங்கள் வீக்லியில் போய் பாருங்கள். ரொம்ப அதில் பார்க்க முடியலன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, வீக்லியில். ஸோ இதை கிராஸ் பண்ணல, திரும்ப இங்கே எப்படி வந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் செல்லர்ஸ் திரும்ப மறுபடியும் பையர்ஸ் வந்து இந்த லெவலுக்கு போகும். 216, நெக்ஸ்ட்டு 245. ஸோ லாங் டேர்முக்கு. ஸோ இதுதான் ஷேக் சாஃப்ட்டு. இப்போ நீங்கள் அது வந்து ஷேக் சாஃப்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ரொம்ப டவுனாக போயிடுச்சு மார்க்கெட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஓகேங்களா. ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள் கம்மியாக இருக்குது 3629. ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லோரும் விற்றுட்டு வருவாங்க. கரெக்டாக விற்கிட்டு வரும்போது நாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து திரும்ப இப்போ இங்கே கூட வரலாம். 154க்கு இங்கே வந்து இதை சும்மா இப்படி இங்கே டச் பண்ணி இப்படி திரும்பி போகும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா காசும் ஒரே டைமில் போடக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் நாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் லீ ட்ராவன்ஸ் டெக்னோ இந்த ஸ்டாக் பார்ப்போம். இது என்ன நிலைமை. ஸோ நாம் வந்து பெரிய ஸ்டாக்கும் சொல்லுவோம், சின்ன ஸ்டாக்கும் சொல்லிகிட்ருப்போம். அதனால் அப்படி போய்ட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஓகேங்களா இருந்து இப்படி போயிருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் பெரிய கேண்டலாக வந்துருக்கு வீக்லியில் நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதில் பார்க்கும்போது இதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இது என்ன பண்ணுவோம், மேலே போய் இது மறுபடியும் கீழே தான் வரும், 152க்கு வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது என்ன நிலவரத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். அங்கே இன்வெஸ்டர்ஸு எஃப்ஐஐ கரெக்டுங்களா, இது வந்து எஃப்ஐஐ 64லேருந்து 61 குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்த மாதிரி தான், அப்போ நம்ம ட்ரெண்டில் நம்ம பார்த்து சொன்ன மாதிரி தான். அப்போ குறைச்சிருக்கிறாங்கன்னா என்ன, அது 150க்கு தான் வரும், கரெக்டுங்களா. ஸோ அதனால் இதை வெயிட் பண்ணணும் இந்த ஸ்டாக்ஸு. அதே மாதிரி சாஃப்ட்டு நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும், எந்த இடத்துல வாங்கணும்னு இருக்குது. நீங்கள் பாட்டுன்னு டாப்பில் போய் வாங்கிட்டு ஐயோ நம்ம வாங்கின பிறகு இப்படி இறங்கி இறங்கி போதே அப்படின்னு போனால் அப்படி தான். ஸோ என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள், எந்த இடத்துல வாங்கணும், எங்கே திரும்பவும், எங்கே டச் பண்ணால் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் மக்களே. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும், என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஜிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்ப்போம். ஓகே, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இது என்ன நிலவரத்தில் இருக்குது இங்கே பாருங்கள். இது அருமையாக இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இருக்குது, பெரிய கேண்டல் அப்படியே கீழே போய் மொத்தமாக கீழே போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். கிடையாது, இங்கே தான் நம்ம கரெக்டாக போய் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி என்ட்ரி கொடுக்கறதுக்கு இன்னும் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு பார்க்குறப்போ வீக்லியில் பாருங்கள். அட்லீஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா மறுபடியும் அது ரிட்டன் போயிட்டு திரும்ப வந்து திரும்ப இங்கே தான் அது முடிச்சுட்டு போகும். ஓகேங்களா. ஸோ அது நம்மளுடைய என்னது ஜிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் என்ன நடக்குது. இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ 2.31லேருந்து 2.46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போது நம்ம எல்லோரும் இங்கே வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிக்கிறப்போ இந்த இடத்துல நம்ம தொட சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இல்லையா, இதை தான் இந்த இடத்துல இது தொடும் போது நம்ம கரெக்டாக பிடிக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப போயிட்டு திரும்ப வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து வாங்கிறதுக்கு உண்டான ஐடியா நம்ம சொன்னது. ஓகே. நார்மலாக நம்ம என்ன பார்ப்போம், இன்ஃபி, டிசிஎஸ் இந்த மாதிரி பார்ப்போம். பட் நான் உங்களுக்கு சின்ன ஸ்டாக்ஸும் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதையும் வந்து எந்த இடத்துல வாங்கி எப்படி நீங்கள் அதை வாங்கினதுக்காக ஓகே அது பெரிய கம்பெனி மாதிரி இருந்தால் பரவாயில்ல. மற்றதெல்லாம் நீங்கள் வாங்கினோன்னா ஒரு ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மான்னு பார்த்து பிளானை பார்த்து வாங்குங்க. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னா வீக்லி, மந்த்லி, இந்த டெய்லியில் கூட பாருங்கள் சார்ட்டை. இல்லை எனக்கு ஷார்ட் டேர்ம் தான் வேணும் அப்படின்னா 4 ஹவர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் முடிக்கலாம். ஓகேங்களா. பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயினே இருக்கிறதா இருந்தால் அப்படி போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு என்ன போய்ட்டுருக்குது, இதை கிராஸ் பண்ணல, இது கிராஸ் பண்ணல, இதை கிராஸ் பண்ணலன்னு போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்ட வந்துருக்குது அப்படின்னா இது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த இந்த விக்கை கிராஸ் பண்ணி முடியணும். முடிஞ்சால் அப்படின்னா 1300க்கு முடியணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 1600. ஸோ இது வந்து இப்படி தான் போகும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே. ஸோ வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் சுஸ்லான் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ மறுபடியும் அது இங்கே வந்து தொட்டுட்டு போகணும். லாங் டேர்மில் நம்ம சொல்கிறது. நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்க்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்லேயோ இல்லாட்டி மற்ற டைம் 1 ஹவர்ஸ்லேயோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ இந்த இடத்துல இது கிராஸ் பண்ணலை, இதுவும் பண்ணலை, ஸோ இங்கே போயிட்டுருக்குது. இப்போ இதை இங்கே கட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம், செல்லர்ஸு வந்துட்டாங்க. திரும்ப இதை ட்ரை பண்ணுது, பை பண்ணி இங்கே கொண்டு போகலான்னு, மறுபடியும் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. திரும்ப இங்கேருந்து மறுபடியும் செல்லர்ஸ் போகிறாங்க, திரும்ப கொண்டு வந்து இங்கேயே விட்டுருது. அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் இதை கட் பண்ணி போகலை, முடியல. அப்படி கட் பண்ணி போக முடியாத பட்சத்தில் ஒன்று டாப்புன்னு இங்கே போகணும் 51க்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை எதுவுமே. அதனால் நம்ம சொல்கிறோம்.
ஓகேங்களா. இது ஷார்ட் டேர்மில் நீங்கள் இது வரைக்கும் 51 இல்லாட்டி 53 வரைக்கும் இதை பார்க்கலாம். பட் லாங் டேர்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எப்போ வேணாலும் எது வேணாலும் மாற்றி நடக்கலாம். பட் இதுதான் வந்து சுஸ்லாந்தம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ஸ்டாக்ஸாவது பார்க்கணும் இல்லாட்டி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஐபிஓ பார்த்தீங்கன்னா அட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அப்ளை பண்ணியிருந்தவங்க பாருங்கள், நிறைய பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி ஜுனிப்பர் எனர்ஜி, ரைட், எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது 260 வரைக்கும் போச்சு. அப்புறம் ஒரு 10 rupees கம்மியாச்சு. நான் கூட வாங்கியிருந்தேன், ஆனால் 260லேயே விற்றுட்டேன். அதுக்கப்புறம் அது கம்மியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஐபிஓவில் விற்கிறதா இருந்தாலும் வாங்கினீங்கன்னா கிடச்சதுன்னா வாங்கிட்டு ஒரு நல்ல லாபம் வந்தால் விற்றுனீங்கன்னா அட்லீஸ்ட் மறுபடியும் அது ரிட்டர்ன் வரும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். பட் ஷார்ட் டேர்மில் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்க்கணுன்னு நிறைய பேர் விற்பாங்க இல்லைங்களா. அதனால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப வந்த பிறகு மறுபடியும் வேணான்னா வாங்கிக்க. அப்போ அட்லீஸ்ட் அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துருக்கலாம்ல உட்காந்து பார்த்துட்ருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் இப்போது நெக்ஸ்ட்டு ஐபிஓ யாருக்கு அலாட் ஆகுதோ பாருங்கள், அட்ரி இது இண்டஸ்ட்ரீஸு. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி வாங்கணும், எப்படி பார்க்கணும், ஓகே, நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றதும் கிளியராக நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை பார்த்துட்ருக்குறீங்க, எந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். நான் ஒரு இது பார்த்தேன், விக்ரம் சோலார், ரைட். விக்ரம் சோலார் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அருமையாக இந்த இடத்துல போய் வாங்கணும். இதுதான் அருமையான டைம். கரெக்டாக இங்கே போய் வாங்கினீங்கன்னா மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வரும். இதை விட்டுட்டிங்கன்னா திரும்ப ஓகே போவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பிறகு அந்நேரத்துக்கு போய் நீங்கள் மாட்டிக்கின்னு ஓகே மறுபடியும் என்ன குறைஞ்சிச்சேன் பக்கத்தில். ஸோ இதுதான் நாம் வந்து சொல்கிற ஐடியா. ஸோ இங்கே பாருங்கள், நாமளுடைய தெளிவான ஸ்பைக். இந்த ஸ்பைக்கு தாண்டி போய் இந்த விக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு பயம். இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றும் வைக்கல. ஸோ இந்த இடத்துல வாங்கினா உங்களுக்கு மறுபடியும் போயிட்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. வேணும்னா இங்கே விக்ரம் சோலார் நான் எதுவும் பார்க்கல, பட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விக்ரம் சோலார். ஸோ விக்ரம் சோலார்ஸ் இன்வெஸ்டர்ஸு இவங்க சோலார் எஃப்ஐஐ பாருங்கள் 2.94 3.37. ஸோ எஃப்ஐஐ எதுக்கு வாங்குறாங்க? அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நாம் என்ன பண்ணிவிடுவோம், இது குவார்டர்லி ரிசல்ட்டு ஓகே இது ஆகிடுச்சு அது ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போய் நம்ம 1000 ரிசல்ட் வரட்டும், அவன் மேலே போன பிறகு நம்ம போய் உக்காந்துன்னு அந்நேரத்துக்கு போய் வாங்குவான், அவன் விற்றுட்டு ஓடியாந்துருவான். அவன் தான் ஏற்கனவே இங்கே வாங்கி வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதனால் பாருங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பார்த்துட்டு அப்படியே போகிறது வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காது எனக்கு. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ வெரி மச். கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கிறீங்க, எந்த மாதிரி போகுது, இல்லாட்டி லாஸில் இருக்கிறீங்களா இல்லாட்டி ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்களான்னு. ஸோ நம்ம அந்த ஸ்டாக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.